மெயினான ஹைவேல அந்த ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஈவன் நாங்கள் புதுசாக போகிறவங்க கூட அந்த ஏரியா வந்து ரொம்ப பயந்துட்டு போகிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த தொப்பூர் கனவா அப்படின்றது தெரியும் தெரியல. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேலம் டு தருமபுரி ரோட்டில் ஒரு மெயினான ஹைவேல அந்த ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதும் அந்த ஆக்சிடென்ட்ஸுக்கான அமானுஷமான விஷயங்கள்ன்றதையும் வந்து அங்கே இருக்கிற மக்களும் சரி வெளியே இருக்கிற மக்களும் நம்புகிறாங்க. ஈவன் நாங்கள் புதுசாக போகிறவங்க கூட அந்த ஏரியா வந்து ரொம்ப பயந்துட்டு போகிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். வெல்கம் பேக். நான் முகிலன் ஃப்ரம் மோஷன் பாடி பில்டர்ஸ். நான் சொன்ன மாதிரி இது வந்து அமானுஷமா இல்லை வேறு எதுவும் காரணமானு பார்க்கறதுக்கு முன்னாடி லோக்கல் அங்கே இருக்கிறவங்க, அதாவது நான் அங்கே தான் முதல் படித்தேன். அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் அவே தான் மேச்சேரி ஏரியாவில் நான் வந்து காலேஜ் படித்தேன். ஸோ அந்த ஏரியா படிக்கும்போது அந்த லோக்கல்லேருந்து வர பசங்க தான் சொல்லுவாங்க, அமாவாசையான அங்கே அடிக்கடி வந்து மாதம் வந்து ஆக்சிடென்ட் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 5 உயிராது போயிடும் ஸ்பாட்லேயே. அங்கே வந்து அங்கே இருக்கிற ஏதோ ஒரு அமானுஷம் வந்து பலி கேட்கும். இதுக்காண்டி அங்கே ஆக்சிடென்ட் நடக்கும். அங்கே போகிறவங்க நைட்டில் வண்டி ஓட்டுறவங்களாம் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்த மாதிரியும் இல்லை ஏதோ ஒரு பெண்ணை வந்து பார்த்த மாதிரியும் கிராஸ் பண்ணி போய் திருப்பி பார்த்தா அந்த பெண் இல்லாத மாதிரியும் நிறைய கதைகள் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ இதை நம்ம என்னன்னு பார்க்கும்போது நிறைய வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட போட்டுருவாங்க. இது தொப்பூர்கானன்றது ரொம்ப ஹாண்டடான ஒரு பிளேஸு. அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் சூதானம் பண்ணணும் ஆக்சிடென்ட் ஆகிடும். அங்கே வந்து ரத்தப்படி கேட்கும். அங்கே நிறைய மோகினி பிசாசுகள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. பட் ஒரு விஷயம் அங்கே நான் நோட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆக்சிடென்ட் ஆன எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வண்டிகள். இப்போ தான் நம்ம உள்ள வரும். அதாவது இதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம், நம்ம ஒரு கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், நம்ம எதுக்கு இந்த பேய் விஷயத்தை பற்றி பேசணும்னு தோணும். பட் ஆக்சுவலாக பெரிய வண்டிங்கன்றது லோடு வண்டிங்க மேக்ஸிமம் அங்கே வந்து ஆக்சிடென்ட் ஆயிருங்க. ஸோ இப்போ நம்மளால் ரிலேட் பண்ண முடியுதா நம்ம ஏன் உள்ள வரோன்ட்டு. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்டீப்பாகவும், அதாவது ரொம்ப வந்து இறக்கத்தலையும் ஷார்ப்பான டர்ன்ஸும் இருக்கிறனால வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் டிரைவர்ஸ் அண்ட் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் அண்ட் அதர் பக்கம் வந்து இந்த ஹாண்டட்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்க ஆக்சுவல் ரிப்போர்ட்டட் சயின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஹைவேஸில் எப்படி ஒரு டெத் ஆனால் மர்டர் ஆனால் போலீஸ் அதை என்கொயரி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டையும் வந்து NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி இந்தியா அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அதில் தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமமான வண்டிகள் லோடு வண்டிகள் தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வண்டி வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகிருக்கு. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நியூட்ரலில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் திங் பிரேக் ஃபெயிலியர் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட லோடை விட ஜாஸ்தியாக வந்து அவங்க லோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 டன் அப்படின்னா 1.5 டன் 2 டன் எடுத்துகிட்டு போவாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பள்ளமான இடத்துல வந்து வண்டியை கொண்டு போகும்போது வண்டியோட பிரேக் ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா ரொம்ப லோடு ஜாஸ்தியாக இருக்கும்போது அவங்க பிரேக்ஸ் அப்ளை பண்ணால் பிரேக்ஸ் நிற்காது, பிரேக் ஓவர் ஹீட் ஆகும், பிரேக் பேட் வந்து சில சமயம் வந்து உடஞ்சி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா பிரேக் பிடிக்காது. அண்ட் இந்த 2வது விஷயம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இருக்குது. இது என்ன பண்ணுறாங்கன்னா சில டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து டீசல் கன்சப்ஷனை கம்மி பண்ணுறதுக்காண்டி வண்டியை வந்து நியூட்ரலில் போடணும். அப்படி நியூட்ரலில் போட என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, டீசல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கியரில் இருந்தால் லோடுக்கு ஏற்ற மாதிரி டீசல் பிடிக்கும். இதே வண்டி நியூட்ரல் இருந்தால் டீசல் பிடிக்காது. பட் என்னன்னா நியூட்ரல் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா வண்டியோட ஸ்பீட் ரொம்ப ஜாஸ்தியாகும். வெயிட்டுக்கும் அந்த இறக்கத்துக்கும் ஸ்பீட் ரொம்ப ஜாஸ்தியாகி போகும். அப்படி போகும்போது அந்த ஷார்ப் டர்ன்ஸில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படி அது 2த்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்காண்டி அங்கே இருக்கிற ஹைவே டிபார்ட்மெண்ட்டும் அந்த லோக்கல் போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த இறக்கம் அதாவது இந்த சைட் ஸ்லோப்பில் வந்து ரோடே 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த மேலேருந்து கீழே போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு 2 ரோடாக இருக்கும். இந்த சைடு வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகணும், இந்த சைடு நார்மல் வெஹிக்கிள்ஸ் போகணும் அப்படின்னாலே போட்டிருப்பாங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் கோன்ஸ் வச்சு டேப்ஸ்லாம் அடித்து அவங்க வந்து அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணியுமே என்ன ஆக்சிடென்ட் ஆகுது என்னென்னு காரணம் பார்த்தீங்கன்னா அதே காரணம் தான், பிரேக் ஃபெயிலியர் ஒன்று, இல்லை வண்டி நியூட்ரலாக இருக்குது. அண்ட் 3வது விஷயம் வெரி ரேர் நடக்கிறது, டிரைவர் வந்து கொஞ்சம் தூக்கத்தில் இருக்காரு, இல்லை வந்து சரியாக கவனிக்கலை. அண்ட் நானுமே நிறைய தடவை பெங்களூர் போயெல்லாம் கவனிச்சிருக்கேன். அட்லீஸ்ட் நான் போகும்போதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். விச் இஸ் வெரி ரொம்ப வந்து ஒரு டிசாஸ்டர் மாதிரி ஒரு நடந்திருக்கும். ஏன்னா வண்டியில் பாதி இருக்காது, நிஜமே பாதி இருக்காது. வண்டியில் வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா முன்னாடி கேபினே இருக்காது. வண்டியோட பின்னாடி டயர் போட்டு தான் முன்னாடிலாம் சதை போயிருக்கும். அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க ஆல் ஸ்பாட்டில் அவுட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோக்கலிட்டிஸ் நம்புறது என்னன்னா, அங்கே வந்து ரத்தம் கேட்குற ஒரு விதமான ஹாண்டட் சம்திங் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்து அக்கார்டிங் டு சயின்ஸ் வாட் ஐ பிலீவ் இஸ், இந்த லோடு வண்டி நானே பார்த்ததுன்னா ஒன்று பெரிய பஸ்ஸுங்களோ இல்லை லாரிங்களோ தான் அந்த ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். சின்ன வண்டிங்க அதில் வந்து விக்டிம்ஸாக இருக்கும். அதாவது அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க, இந்த வண்டி அவங்க மேலே, பெரிய வண்டி வந்து அவங்க மேலே இடிச்சிருக்கும். இப்படி தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறது. மேக்ஸிமம் பெரிய வண்டி வந்து அங்கே சின்ன வண்டி வந்து அங்கே ஆக்சிடென்ட் ஆகியோ இல்லை கவுந்தோ வந்து நானும் பார்த்ததோட ரெக்கார்டு ஆகணும் இல்லை.
அஃபிஷியலாக போய் அந்த என்ஹெச்சில் வந்து நம்ம பார்த்தாலே அந்த தெரியும். அதில் வந்து அவங்க மேஜர் ஆக்சிடென்ட் ஏரியாஸ் இருக்கும். அந்த ஏரியாஸில் தொப்பூர் அந்த ஸ்டீப்பும் இருக்கும். அந்த ஸ்டீப்பில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பெரிய வண்டிகள் மட்டும்தான் வந்து ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ரீசன்ஸ். இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு வண்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், லோடு வந்து கெப்பாசிட்டி எவ்வளோ ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு போகாதீங்க. நார்மல் ஏரியாவில் பெரிய பிரச்சனை கிடையாது, பட் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்து போகணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மெயினான ஹைவே. ஸோ பெங்களூர் கனெக்ட் பண்ணுற ஹைவே, டவுன் சவுத் வந்து பெங்களூர்னும் போது அங்கே வந்து நிறைய வண்டிகள் கமர்ஷியல் வண்டிகள் தான் போகும், லாரிங்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக போகும். நீங்கள் இப்போயுமே போகாமல் கூட போய் பாருங்கள். ஒரு ஈவினிங் நீங்கள் ஒரு 6க்கு மேலே போனீங்க பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி தான் ஜாஸ்தியாக, லாரிங்க ஜாஸ்தியாக ஏறிட்டு இருக்கும், இறங்கிட்டு இருக்கும், பஸ்ஸுங்க ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கும், வந்துட்டு இருக்கும். ஏன்னா அது முக்கியமான ஏரியா இல்லையா, பெங்களூருக்கு போகிற ஒரே ரோடு அதுதான். த்ரூ தட் அவங்க வந்து போகணும். அந்த இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேலம் இந்த மாதிரி ஏரியாக்கள், இண்டஸ்ட்ரியை பிலீவ் பண்ணி இருக்கிற ஏரியாக்கள். ஸோ அங்கேருந்து இண்டஸ்ட்ரியல் திங்ஸ் வந்து பெங்களூர் அண்ட் அதர் ஸ்டேட்ஸுக்கு வந்து அதில் தான் போகணும். ஸோ ஹெவி லோடு எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய விஷயங்கள் நடக்குது. நிறையா பேட்டிகளையும் நீங்கள் பார்க்கலாம். ஒன் டைம் சன் நியூஸில் கூட இந்த பேட்டி போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னு, இந்த மாதிரி ஆட்களை உயிரை கேட்கும் மோசமான ஒரு ரோடு அந்த மாதிரி ஒன்று போட்டாங்க. இட்ஸ் பிஃபோர் 6 or 7 years முன்னாடி. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். பட் வாட் ஐ சே டு எவ்ரி டிரைவர்ஸ் அண்ட் லாரி ஓனர்ஸ், தயவு செஞ்சு வண்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். 1 லிட்டர் 2 லிட்டர் டீசலை பார்த்துட்டு ஒரு உயிரையோ இல்லை உங்கள் பொருளையோ வந்து விட்டுறாதீங்க. தாராளமாக வண்டி இந்த இன்ஜின் பிரேக்கிங் கியர் போடுற காரணம் என்னன்னா, இன்ஜின் பிரேக்கிங் ஈவன் பிரேக் ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம வந்து ஃப்ரம் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கணும், 3 கியர் 4 கியரில் வரையில வண்டி வந்து இன்ஜின் பிரேக்கிங்கில் ஹோல்ட் ஆகி தான் போகும், அதுக்கு மேலே போகாது. அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஈவன் சின்ன கார்ஸுமே ட்ரை பண்ணுங்கள். இன்ஜின் பிரேக்கிங்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். பிரேக் ஃபெயிலியர் ஆகும்போது காஷியஸாக இருங்க. ஸோ இது நான் சொன்னதால் ஒரு பக்கம் மக்கள் உங்கள்கிட்ட நான் விட்றேன் இந்த சாய்ஸை. உண்மையிலே அங்கே வந்து பேய் இருக்கா, இல்லை நான் சொன்ன இந்த சயின்டிஃபிக் ரீசன் தான் காரணம்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.